அட என்னங்க, இப்ப நம்ப ஊர்ல வீதி வீதிக்கு ஒரு கேமரா இருக்குங்க. வீதி வீதிக்கு கேமராங்கிறத வீட்டுக்கு ஒரு கேமரா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ட்ரோன் கேமரா, அதாவது இந்த பறக்கும் கேமரா கூட நம்ம ஊர்ல அதிகம் இருக்குங்க. இப்படி இருக்கிற சூழல்ல, அதாவது விண்வெளியில ஒரு கேமராவா? அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியமா பார்க்கக்கூடிய விஷயம் தாங்க இன்னைக்கு நடந்திருக்கு. சீனா வந்து ஒரு விண்வெளியில கேமரா ஒண்ணு ரெடி பண்றதுக்காக ஒரு புரொடெக்ஷன் ரெடி பண்ணியிருக்கிறாங்க, அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த கேமரா மூலமா விண்வெளியிலேருந்து பூமியில பார்க்கும்பொழுது, பூமியில இருக்கிறவங்க அவங்க முகம்லாம் தெரியுமாங்க. அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த வசதிலாம் இந்த கேமரால இருக்குன்னு சொல்லிட்டு, அந்நாட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இது வந்து எதுக்காக இது தயாரிக்கிறாங்க? இது திட்டம் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, உலகள உலகளவுல பாதுகாப்பு கருதி, கண்காணிப்பு கருதி இது கொண்டு வரதா அந்த நாட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இது சக்தி வாய்ந்த அந்த லேசர் மூலமாக இதனுடைய அதாவது ஆப்டிக்கல் இமேஜிங் என்ற ஒரு தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்த ஒரு திட்டத்த செயல்படுத்த கொண்டு வராங்க. ஆமாங்க. இது எப்படி இது செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜிங் அதாவது இந்த இமேஜிங் சாதனம் வந்து சுமார் 100 கிலோமீட்டர்லேருந்து பார்க்கும் திறமை கொண்டதாங்க. அதாவது உதாரணமா சொன்னோம்னா 62 மைல்கள் தூரம் அங்கேருந்து பார்த்து ஜூம் பண்ணி அந்த படம் எடுக்கிற திறன் கொண்டதா இந்த ஆப்டிக்கல் இமேஜிங் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு கண்டுபிடிப்பு மட்டும் வந்துச்சுன்னா மிகப்பெரிய உலகளாவிய அந்த பாதுகாப்புக்கு ஒரு பயனுள்ளதா சாதனமா அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உளவுத்துறைக்கும் இது ரொம்ப பயன்பெற்று விளங்குன்னு சொல்லிட்டு அந்நாட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க.